சாந்தி பாடம். ஓம் ஷன்னோ மித்ரஷௌ வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करमावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोऽभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचशनं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मण कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रवीणगुं सवर्चसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिशङ्गोर्वेदानुवचनम्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम्. माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्. निराकरणमे अस्तु तदात्मनि तेरतेय निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः. निधये सर्वविद्यानां भुजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. ॐ शान्ति शान्ति शान्तिः. உபதேச சாரம். முதல் ஒரு 3 பாடல் படிக்கலாம். கத்ருராக்ஞயா ப்ராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்மதஜடம் கிருதிமகோததௌ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்திசாதகம் காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத். நாம் இதுவரைக்கும் முதல் பாடலுடைய விளக்கம் பார்த்துருக்கோம், வியர்ட் பை மீனிங் பார்த்துருக்கோம். அதில் அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈஸ்வனுடைய கர்த்ருராக்ஞயா, ஈஸ்வனுடைய கட்டளையினால், ஆக்ஞயா அவருடைய கட்டளையினால தான். இது பிரேயர் வர்ஸாவும் நம்ம எடுத்துக்கலாம். கர்த்ருராக்ஞயாங்கிறது கர்த்துகு ஈஸ்வரனை குறிக்கிற ஒரு வேர்டு. ஆதி கர்த்தா, உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தா ஈஸ்வரக, அவரை வேண்டி அவர் இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். ஸோ கர்த்துவருடைய ஆக்ஞையானா அவருடைய கட்டளையால். கர்த்ருராக்ஞயா பிராப்யதே பலம், கர்ம பலம் அடையப்படுகிறது. கர்மம் தானாக அதோட பலனை கொடுக்க முடியாது. கர்மத்துடைய பலன் என்ன? புண்ணியம் பாபம்.
அதை ரெண்டையும் அந்த கர்மம் தனியாக கொடுத்து கொள்ள முடியாது. ஏன்னா அது ஜடம். அதுதான் அவர் சொல்றார், கர்த்ருராக்னையா பிராபியதே பலம். கர்ம கிம்பரம். கர்மம் எப்படி தனக்குண்டான செயலை பலத்தை அதை கொடுத்துக்க முடியும்? ஏன்? தத் கர்ம ஜடம். அந்த கர்மம்ங்கிறது ஜடம், தனக்குண்டான புண்ணியத்தை கொடுத்து கொள்ள முடியாது. ஈஸ்வரன் தான் கர்ம பலனை கொடுப்பவர். புண்ணியமாக இருந்தாலும் பாபமாக இருந்தாலும் அதை கொடுப்பவர் ஈஸ்வரன். தெரிஞ்சுக்கோ, கர்மமே எதை கொடுக்காது? புண்ணிய பலனை கொடுக்காது. இப்ப அவர் எடுத்தோன்னு எதை ஆரம்பிக்கிறாரு? கர்மத்தை பத்தி ஆரம்பிக்கிறார். கர்மத்தை பத்தி அவர் சொல்லும் போது பேசிக்கா சாஸ்திரத்துல உபனிஷத்துக்களில் கர்மத்தை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதைத்தான் இவர் பாடல எழுதியிருக்கார். முதல்ல புரிஞ்சுக்கணும், ரமண மகரிஷி அவருடைய சொந்த கருத்துக்களை இங்கு வெளிப்படுத்தவில்லை. வேதத்தை நன்கு கரைச்சு குடிச்சவர் ரமண மகரிஷி. அவரு இங்க அந்த கர்மத்தை பத்தி பேசுறார். அப்ப கர்மத்தை பத்தி பேசிக்கா சில அறிவை பெற்றுக்கொண்டு நாம இதனுடைய ஸ்லோகங்களுக்கு மீனிங் பார்க்க போன போது உங்களுக்கு அந்த பாடல்களை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். இப்ப கர்மத்தை பத்தி பேசிக்கா என்னென்ன சாஸ்திரம் பேசிக்கா என்ன தெரியணும் அதை அவர் எப்படி வெளிப்படுத்துறார். ஃபர்ஸ்ட் கர்மம் அப்படிங்கிறது ஆக்ஷன், செயல். அது எப்படி செய்யப்படுகிறது? காய்க்க உடலால், வாச்சிக்க வாக்கால், 3 மனதால். 3 இடத்துலதான் நம்ம கர்மத்தை பண்ண முடியும். 3 ஒண்ணு உடம்பால் அல்லது வாக்கால் அல்லது மனதால் கர்மத்தை நம்ம செய்யறோம். உடல் செய்யற கர்மம் உங்களுக்கு புரியும். வாச்சிக்கங்கிறது பேசுறது, பாராயணம் பண்றது, இந்த மாதிரி ஜபம் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி சத்தம் போட்டு சொல்லி எதை பண்றோமோ இறைவனை நோக்கி அல்லது வேற எதை பண்ணாலும் அதுக்கு பேரு வாக்கர்மா. அது மனசில். இப்ப நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதுனா நம்ம என்ன பண்ணிடுவோம்? மனசால் அதை அப்படியே செஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுவும் மானச கர்மம் தான். இப்போ ஜபம், தியானம் இதெல்லாம் கர்மம். ஜபம் என்னது? ஒரு கர்மம். தியானம் ஒரு கர்மம். அதை எதுல செய்யறோம்? மனதால் செய்யலாம். சோ இதுதான் என்னது? கர்மம். எங்கெங்கு நடைபெறுகிற இடம் பார்த்தோம். இப்போ இது கர்மத்தை செய்யறோம். டெய்லி நம்ம காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கர்மத்தை பண்ணாம இல்ல. அத ஏன் செய்யறோம்? நாம் கர்மத்தை செய்வதற்குண்டான மூல காரணம் என்ன? ஏன் ஒருவன் ஒரு க்ஷணம் கூட கர்மத்தை செய்யாமல் இருக்க முடியாது? நான் சும்மா இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லலாம், ஆனாலும் உட்கார்ந்து இருக்கலாம் அவரு. ஆனாலும் அந்த உட்கார்ந்துங்கிற செயல் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருக்குள்ள இருக்கிற ஹார்ட், லங்ஸ், ஜீரண உறுப்புகள், லிவர் எல்லாம் வேலை செஞ்சாதான் மனம் என்ன பண்ணிட்டு தான் இருக்க போகுது? எதையோ நினைச்சிட்டு தான் இருக்க போகுது. சும்மா இருக்கிற போது உடல் வேணா சும்மா இருக்கலாம், ஆனா மனம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதையோ ஒண்ணு சிந்தித்து கொண்டுதான் இருக்கும். அப்ப நமக்கு நல்லா தெரியுது, நம்மளால கர்மத்தை பண்ணாம ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. ஏன்? வாட் இஸ் த ரூட் காஸ்? ஒரு ஜீவராசியும் கர்மத்தை பண்ணுது அப்படின்னா மனிதர்கள் எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூலம் ரூட் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அவித்யா, அஜ்ஞானம், அறியாமை. அறியாமைங்கிறது என்னன்னா என்னை பற்றிய அறியாமை. அதுக்கு பேர் தான் அவித்யா. இந்த இடத்துல எந்த விதியும் தெரிஞ்சாலும் அதுக்கு அஜ்ஞானம் தான் சொல்ல போற, இக்னோரன்ஸ். இங்க தன்னை பற்றிய, தன்னுடைய சொரூபத்தை பற்றிய அஜ்ஞானம். அதிலிருந்து வந்ததுதான் காமம், அதிலிருந்து பிறந்ததுதான் கர்ம. இதுக்கு பேர் தான் 3 முடிச்சு. ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருக்கிறது அவித்யா, என்னை பற்றிய அஜ்ஞானம். நீ வேற உலகத்தில் இருக்கிற எதை பற்றி அஜ்ஞானங்க சொல்லல இறைவன். எனக்கு என்னை பற்றி அஜ்ஞானம், என் சொரூபத்தை பற்றி அஜ்ஞானம், நான் யார் என்பதில் அறியாமை. இதிலிருந்து பிறந்ததுதான் காமம். எப்படி அது காமம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுது எனக்குள்ள? எப்படி காமத்தை கொடுக்குது? அவித்யா, நான் பார்ன் வித் அவித்யா. அது யாரும் நம்ம பார்த்து தேடி எடுத்துக்கிட்டது இல்ல. ஏன் இறைவன் என்னை அவித்யோடு படிக்கிறார்? ஃபர்ஸ்ட் அங்கிருந்து விசாரம் வரலாம். ஏன் இறைவன் என்னை அவித்யாவோட படைச்சார் என்றால், இதற்கு முன்னால நம்ம பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம். ஒரு ஜென்மத்திலும் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஜென்மத்திலும், ஏன்னா விலங்குகளாக பிறக்கும் போது அது போக்தா, செஞ்ச கர்ம புண்ணிய பாப்பத்தை கழிச்சிருவோம். புதுசா ஒண்ணு கர்ம பலனை ஆட் பண்ண மாட்டோம். மனிதர்களாக இதற்கு முன்பு பல ஜென்மங்கள் எடுத்திருக்கும் போது அங்க கர்மத்தை செய்யும் போது நம்ம புண்ணியத்துக்கு உட்பட்டு, தர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணிருக்கலாம், அதர்மத்துக்கு உட்பட்டும் பண்ணிருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி புண்ணிய பாப்ப மூட்டையை சுமந்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம். இப்ப இந்த பிறவி கொடுக்கும் போது நம்ம அந்த சஞ்சித்த மூட்டையின் பேர், அந்த பல ஜென்மங்களாக சேர்த்து வைத்த புண்ணிய பாப்ப மூட்டைக்கு பேரு சஞ்சித்த கர்மா. அந்த சஞ்சித்த கர்மத்துல ஓரளவுக்கு
இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பாப்பத்தை நம்ம யூஸ்வலா ஒரு மேக்ஸ் பிரகாரம் சொல்லும் போது ஒரு 50% புண்ணியம் 50% பாப்பத்தை எடுத்துக்கிட்டு நாம இந்த ஜென்மத்தை பிறந்திருக்கோம். அப்போ அதுக்கு பேரு பிராரப்த கர்மா. எது சஞ்சித்த மூட்டையிலிருந்து கொஞ்சத்தை கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்து பிறந்திருக்கோம். மனித சரீரம் இப்ப கிடைச்சிருக்கு, நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த எடுத்துட்டு வந்த அந்த கர்மத்துக்கு பேர் பிராரப்த கர்மா ஆச்சுங்களா. இப்ப பிறந்தாச்சு. எதுக்கு பிறந்திருக்கோம்? கழிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். ஆனா நமக்கு மனிதனுக்கு எதை கழிக்கிறதுக்கு? சஞ்சித்த மூட்டையிலிருந்து பிராரப்தத்துக்கு வந்திருக்க அந்த புண்ணிய பாப்பத்தை கழிக்கிறதுக்கு தான் பிறப்பே. சரி, நீங்க புண்ணிய பாப்பத்தை கழிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கண்டிப்பா நமக்கு நம்மை பற்றிய அறியாம இருந்தா தான், நான் இந்த சரீரம் எடுத்துக்கிட்டா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? புண்ணியத்தை பாப்பத்தையும் கழிக்க முடியும். நான் இந்த சரீரம் எடுத்தா தான் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால we are packed up with avidya during our birth. பிறக்கும் போதே நமக்கு அவித்யோட பேக் பண்ணி தான் அனுப்பப்படுகிறோம். இதுல யாரும் எக்ஸப்ஷனல் கிடையாது. அவ எங்க வீட்டுல வேணாலும் பிறந்திருக்கலாம், எதை வேணாலும் வாழ்க்கையில படிச்சு லௌகிக்க விஷயத்தில் அவங்க எவ்வளவு பெரிய குவாலிஃபைடு பர்சனாவும் ஆகியிருக்கலாம். ஆனா பேக்ட் அப் வித் அந்த அவித்யா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சில முயற்சிகள் பண்ணாமல், அதற்குன்னு சில முயற்சிகள் பண்ணாமல் எந்த ஒரு மனிதனும் அந்த அறியாமையிலிருந்து விடுபட முடியாது. பாப்ப புண்ணியத்திலிருந்தும் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அவித்யா ஆச்சுங்களா. இப்ப என்னை பற்றி அவித்யோட எல்லா மனிதர்களும் பிறக்கிறோம். இப்போ எல்லாரும் பிறந்ததுக்கு அப்புறம் அதை அனுபவிக்கிறோம். புண்ணியம் எதுக்காக நமக்கு அவித்யா கொடுக்கப்பட்டிருக்கு? புண்ணிய பாப்பத்தை நான் இந்த சரீரம் எடுத்துக்கிட்டா தான் கழிக்க முடியும். ஏன்னா நான் இந்த சரீரம்லன்னு அவர் யாரு? ஞானி ஆயிடுவார். அவருக்கு நோ புண்ணிய நோ பாப்பா. சோ born with அவித்யா. இதுல யாரு எக்ஸப்ஷனல் கிடையாது ஆச்சுங்களா. அதுக்கு அந்த அவித்யா வந்ததுனால நமக்குள்ள ஃபர்ஸ்ட் அது வெறும் அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவித்யா, அதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் சம்ஸ்காரம். அதாவது சம்சாரம், சம்ஸ்காரன பதிவு, சம்சாரம் சொல்லுவோம். இவ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு அற்ற உணர்வை அவித்யா கொடுக்கும். அது எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் எது அந்த அவித்யினுடைய கான்சிக்வன்ஸ் என்னது? பயம், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. அப்புறம் அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அப்புறம் தான் குறையுள்ளவன்கிற ஒரு உணர்வு, நான் இப்ப சந்தோஷமா இல்ல, இனிமேல் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அப்புறம் நான் இப்ப இருக்கிற நிலையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, I cannot accept myself, I want to become something. இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இந்த நிலையில நான் இன்னும் கொஞ்சம் உயரணும், இந்த நிலையில நான் கொஞ்சம் உயரணும், இப்படி I want to become something. இது கான்சிக்வன்ஸ் ஆஃப் அவித்யா. எது? ஃபர்ஸ்ட் பாதுகாப்பற்ற உணர்வு, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ். இப்ப நான் நல்லா சந்தோஷமா இல்ல, இனிமேல் நான் சந்தோஷமா இருக்கணும். அடுத்தது ஐ வாண்ட் டு பிகம், நான் இதுவாக மாறணும், அதுவாக. இப்ப நான் என்னை நான் ஏற்றுக்கொள்ளாத நிலை. அதனாலதான் என்ன நினைக்கிறோம்? நாம இதுல இதுல கொஞ்சம் அடையணும், இதுல இன்னும் கொஞ்சம் அடையணும், ஐ வாண்ட் டு பிகம் சம்திங்கிற அந்த ஏர்ஜ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருது. அது நான் குறையுள்ளவன் அப்படிங்கிற அந்த அவித்யனுடைய கான்சிக்வன்ஸ் நம்ம மனசுல என்ன, நம்ம பத்தி என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம்? நான் குறையுள்ளவள். அந்த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஐ வாண்ட் டு பிகம் சம்திங்கிறத உள்ள வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது. வேற வழியே இல்ல, அவன் ஆசைப்படுறான். வேற வழியே இல்லாம என்ன பண்ணி ஆகிறோம்? ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம ஆசைப்பட வைக்குது. நம்ம இதை செஞ்சு இதை செஞ்சு இப்படி ஆயிடலாமா, இதை செஞ்சா பாதுகாப்பு உணர்வு கிடைக்குமா அப்படிங்கிற கட்டாயத்துக்கு மனிதன் உட்படுத்தப்படுகிறான். அவித்தியின் விளைவு காமம், ஆசை. இதை செஞ்சா இந்த உணர்வு போயிருமா, இதை செஞ்சா ஐ வாண்ட் டு பிகம், இது செஞ்சா நான் அந்த மாதிரி ஆயிடுவேன். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுவான். பாருங்க, மனிதன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறது 1 லட்சத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவான். அந்த 1 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் அதுல சாட்டிஸ்ஃபை ஆகிறானா, அதுக்கடுத்து என்ன ஆகும்? 2 லட்சம் சம்பாதிக்கணும். இப்படிதான் என்ன ஆகுது? ஐ வாண்ட் டு பிகம்ங்கிறது உள்ள மனதில் இருக்கிற ஒரு பிரச்சனை. பேசிக் அஸ்திவாரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில தெரியாது, என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியாது. இது தெரியாதனாலதான் ஓடிட்டு இருக்கிறோம். புருஷார்த்தம், இதை தேடி மனிதன் தேடுதல் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. காமம் ஃபர்ஸ்ட் அவித்யா, 3 முடிச்சுனா ஃபர்ஸ்ட் அவித்யா. we born with அவித்யா to enjoy our புண்ணிய பாப்பா. ஈஸ்வரன் எனக்கு கொடுத்திருக்காரு. அடுத்தது அதன் மூலியமாக அவித்யிலிருந்து வந்ததுதான் காமம்.
ஆசைப்பட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது, எனக்கு ஆசையே இல்லைங்க அப்படின்னு சொல்றது பொருள்கள் வேணா இருக்கலாம். அந்த பேசிக் ஏர்ஜ், இந்த ஆசையிலிருந்து எந்த மனிதனும் விடுபட முடியாது. சோ வேற வழி இல்லாம அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்றான்? கர்மம். வேற வழி இல்லாம தான் என்ன பண்றோம்? கர்மம். திஸ் இஸ் த ரூட் காஸ். ஏன் மனிதன் கர்மத்தை செய்யறான் அப்படின்னா அவனுடைய அவித்யா, காம, கர்ம. திஸ் இஸ் த என்ன ஃபர்ஸ்ட் கர்மத்தை ஏன் செய்யறான். அடுத்தது ஒரு கர்மத்தை செய்யறான் ஒரு மனிதன். செய்யும் போது அவன் பல விஷயத்தை சார்ந்து இருக்கான். அசசரிஸ், காரணிகள், தமிழ்ல சொன்னா காரணிகள் அல்லது அசசரிஸ். இப்போ ஒரு கர்மம் நடைபெற வேணும்னு வச்சுக்கங்களேன், முதல்ல யார் வேணும்? கர்த்தா. ஒரு கர்மம் அங்க நடைபெறுது அப்படின்னா வாட் ஆர் தி அசசரிஸ் நீடட்? அது எல்லாமே வேணுங்கிறது இல்ல, அதுல ஏதோ 1 2 3 இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துல என்ன நடைபெறும்? ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் நடைபெறும், கர்மம் நடைபெறணும். நான் முதல்ல அங்க யார் இருக்கணும்? செய்யற ஆள் ஒருத்தங்க இருக்கணும். அவனுக்கு பேர் என்ன? கர்த்தா. ஐ ஆம் டூயிங் அப்படிங்கிற அது கர்த்தா. நான் இப்ப சமைக்கிறேன் அப்படிங்கிற கர்த்தா. நான் இப்ப சமைக்கிறேன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் கர்த்தா. கர்த்தா மட்டும் இருந்துட்டா சமையல் ஆயிருமா? கர்ம ஆப்ஜெக்ட். எதை சமைக்கிறான்? சாப்பாடு, குழம்பு, ரசம், என்னது? ஆப்ஜெக்ட். அதை செஞ்சு அதுக்காக அந்த கர்மத்தை செய்யறான். கர்த்தா இஸ் டூயிங் சம், ஒரு ஆப்ஜெக்டுக்காக அந்த கர்மத்தை செய்யறான். அடுத்தது சாப்பாட்டை சமைக்கிறான்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டுக்காக அந்த வேலையை செய்யறான். அடுத்தது சமையல் அப்படி நின்றுட்டு ஓம் க்ளீம் க்லாம் அப்படின்னு போட்ட மந்திரம் போட்டா சாப்பாடு டேபிளுக்கு வருது. என்ன வேணும்? அதுக்குண்டான கரணங்கள் இல்லைங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், குக்கரு, பாத்திரம், அரிசி, பருப்பு, இதெல்லாம் கரணங்கள். மூணாவது, ஒரு கர்மம் நடைபெற வேண்டும் என்றால் காரக்கம்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல, காரணிகள்னு தமிழ்ல சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொன்னா the accessories needed for a கர்மா. ஒன்னு ஃபர்ஸ்ட் கர்த்தா, ரெண்டாவது கர்ம. கர்மம்னா ஆப்ஜெக்ட், சமஸ்கிருதத்துல அது கர்மம் சொல்லுவோம். கர்மம்னா ஆப்ஜெக்டுக்கு வேர்டு கர்மம். சமஸ்கிருதத்துல செயல்னாலும் கர்மம், ஆப்ஜெக்டுக்கு பேரு கர்மம். சோ அதனால ஃபர்ஸ்ட் கர்த்தா, ரெண்டாவது கர்ம ஆப்ஜெக்ட், மூணாவது கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இல்லைங்களா ஒரு கர்மம் செய்யறதுன்னா, அத கரணம். அடுத்தது யாருக்காக? எனக்கு பசியா இருக்குது நான் சமைக்கிறேன், இல்ல வீட்டுக்கு யாருக்காக நம்ம அந்த செயலை செய்கிறோம்? அது ஒரு ஆள் ஒரு இருப்பார், எனக்காக நான் செஞ்சுக்கலாம், இல்ல மற்றவர்களுக்காகவும் செய்யலாம். அதுக்கப்புறம் அந்த கர்மம் நடைபெறுகிற ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா. இப்ப கிச்சன்ல என்ன பண்றோம்? குக்கிங். ரைட்டிங்னா டேபிள் உட்காந்து எழுதுறோம், சாப்பிட்றோம்னா டேபிள் உட்காந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு லோக்கஸ், அந்த கர்மம் ஒரு இடத்தில் நடைபெறும். அப்புறம் அந்த கர்மத்துக்கு ஒரு தொடக்கம்னு ஒண்ணு இருக்கும், முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா. இப்ப சமையல் செய்ய போறோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், எல்லாம் கிச்சன்ல தொடச்சு முடிச்சு கிளீன் வெளியில் வரும்போது அப்பாடான்னு வரும் பாத்தீங்களா, எண்ட் பாயிண்ட். தேர் இஸ் a ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தொடக்கம், முடிவு. இதெல்லாம் இருந்தாதான் அங்க என்ன நடைபெறும். இதுல எல்லாமே எப்போ இருக்கணுங்கிறதுல இந்த அசசரிஸ் எல்லாம் எதுக்கு தேவை? காரணி. இதை சார்ந்துதான் கர்மம் நடைபெறும். கர்மம் இதையெல்லாம் சாராமல் ஒரு கர்மம் தானாக எதையும் செய்ய, கர்மம்னு என்ன, இதெல்லாம் சேர்ந்து செஞ்சு அதுக்கு பேர் என்ன? கர்மம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த கர்மமே இத்தனை பேர்த்த சார்ந்து இருக்குது. ஒரு கர்மம் நடைபெறணும்னா சார்பு என்ன நடக்குதுங்க? சார்பு. இன்னொன்னு சார்ந்துதான் கர்மம் நடைபெறுதுங்க போது, எப்ப ஒண்ணு இன்னொன்னு சார்ந்து இருக்குதோ அது அனித்தியம், அது நித்தியம் அல்ல. எப்ப எதுவும் ஒன்றை சார்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கலேன், அது எப்பமா இருக்கணும்? அனித்தியம். அது நித்தியமாக 3 காலத்திலும் இருக்கக்கூடியதாக இருக்க முடியாது. சோ கர்மம் இஸ் அனித்தியம். ஏன் அனித்தியம்? அனித்தியம்னாங்க காலத்துக்கு, தேசத்துக்கு, இடத்துக்கு, கால தேச வஸ்துக்கு லிமிட்டட்னு சொல்லுவோம். அனித்தியம். ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையும். அதுக்கு பேர் என்ன? நித்தியத்துக்கு ஆப்போசிட் அனித்தியம். நித்தியம் என்னங்க? 3 காலத்திலும் எந்த ஒன்று இருந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் நித்தியம்னு சொல்லுவோம். இப்ப கர்மம் என்ன? 3 காலத்திலும் அங்க இருக்குது ஒரு கர்மம். இட் ஸ்டார்ட்ஸ் அட் அ பாயிண்ட் அண்ட் எண்ட் அட் அ பாயிண்ட். சோ இது அனித்தியம். இப்ப என்ன நாம முடிவு செய்யறோம்? என்ன கத்துக்கிறோம் இப்போ? கர்மம் சாஸ்திரம் என்ன சொல்லுது? அனித்தியம். அது உனக்கு நித்தியமான ஒன்றை கொடுக்க முடியாது. நித்தியமான ஒரு சந்தோஷத்தை எடுத்துக்கலாம், கர்மம் கொடுக்க முடியாது. இப்ப அந்த கர்ம, இது ஒரு சைட் பாயிண்ட் புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா கர்மமே அனித்தியம் போது நித்தியமான சந்தோஷத்தை நம்ம எங்க தேடுறோம்? அந்த கர்மத்தில் தேடுகிறோம். அது தவறு. தவறுனா அது கிடைக்காது. கர்மமே அனித்தியம்.
அது போய் எனக்கு ஒரு நித்தியமான எப்பவுமே எனக்கு சுகத்தை கொடுக்கும்னா கொடுக்க அதனால் கர்மத்தினால் கொடுக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு பாருங்க கர்மம் செய்யறது ஒரு ஆனந்தம். சில கர்மங்கள் பாருங்க செய்யும் போதே நமக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தம் ஸ்டார்டட் அ பாயிண்ட் எண்டட் அ பாயிண்ட். சோ அது என்னது? அனித்தியம். அது ஒரு நிரந்தரமான நித்தியமான காலத்துக்குட்படாத நிரதிசய ஆனந்தத்தை கர்மத்தினால் கொடுக்க முடியாது. நீ என்ன கர்மம் எடுத்துங்க, பூஜை, அபிஷேகம், எவ்வளவு பெரிய இறை வழிபாடு கர்மம் எடுத்துக்குங்க, அந்த கர்மம் ஸ்டார்ட் அட் அ பாயிண்ட் எண்ட் அட் அ பாயிண்ட். ஒரு அபிஷேகம் நடைபெறுதுன்னா ஒரு கர்மம் நடைபெறுதுன்னா அது ஒரு இடத்துல தொடங்கும், ஒரு இடத்துல முடியணுமா இல்லையா? சோ அது என்னதுதான்? அனித்தியம். அந்த செயல்கள் என்ன புரிய வைக்கிறாரு சாஸ்திரம், இறைவன் நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? அந்த கர்மம் சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல. பூரண நிறைவை சந்தோஷத்தை 100% கொடுக்க முடியாது. ஏன்னா அதே அனித்தியம். அது எப்படி நித்திய சந்தோஷத்தை கொடுக்க நாம் எதிர்பார்க்க கூடாது, முடியாது. இப்ப அடுத்தது இந்த கர்மத்திலிருந்து செஞ்சு முடிச்சிடறோம். இது எல்லாத்தையும் சார்ந்து என்ன பண்றோம்? ஒரு கர்மத்தை பண்ணிட்டோம். பண்ணினதுக்கு அப்புறம் என்ன வரும்? நாம கேட்டாலும் கேட்கலினாலும் என்ன வரும்? கர்ம பலன். அது நீங்க எதை பெற்று கர்ம பலன் என்னது? புண்ணியமோ பாப்பமோ, ரெண்டுல ஏதோ ஒன்று கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அது எந்த கர்மமாக இருந்தாலும் அதுல ஒரு தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணீங்கன்னா புண்ணியம். தர்மத்துக்கு மாறாக சாமானிய தர்மம், தர்மம்னு என்னங்க? சாமானிய தர்மம், விசேஷ சாமானிய தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா புண்ணியம். அது நீங்க தர்மத்துக்கு அதர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது அதே கர்மம் தான் உங்களுக்கு என்னத்தை கொடுத்துரும்? பாப்பத்தை கொடுத்துரும். இப்போ இது எப்படிங்க? ஒரே கர்மம் புண்ணியத்தை கொடுக்கும் பாப்பத்தை கொடுக்கும், எப்படிங்க நான் ஏத்துக்கிறதுன்னு கேக்குறீங்க. அதாவது இப்ப ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கா, பின்னா ஒரு அம்மா போயிட்டு இருக்கு, பின்னால வந்தவன் தள்ளி விட்டான், அந்த அம்மா ரோட்ல இந்த பக்கம் போய் விழுந்துட்டாங்க. இது அப்படியே நான் சொன்னதை மட்டும் கேட்டீங்கன்னா பாப்போம் இல்லைங்களா? ரோட்ல வரவங்களை தள்ளி விட்டு கீழே விழுந்து கை ஒடிஞ்சா, வயசானமா கை ஒடிஞ்சா, கால் ஒடிஞ்சது, அது வேற கஷ்டம். ஸோ அது பாப்போம்னு நமக்கு தோணுது. ஆனா அதே அந்த அம்மாவை ஏன் தள்ளி விட்டான் அப்படின்னா, பின்னால வர ஸ்கூட்டருக்காரன் அந்த அம்மாவை இடிக்க போனா, அதனால அவங்க அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க? ஸ்கூட்டர்ல அடிபடுறத விட தள்ளி விட்டுட்டா இந்த பக்கம் விழுந்துருவாங்க, ஸ்கூட்டர் மேல அடிபட மாட்டாங்கன்னு நினைச்சு அவன் நினைச்சா, அது நடந்ததோ இல்லையோங்க, அவன் நினைச்சது என்ன? ஐயோ ஸ்கூட்டர் வந்துட்டு இருக்குது பின்னால, அவன் ஸ்பீடா வர்றான், கண்ட்ரோல் எல்லாம் வந்துட்டு இருக்கிறான், இந்த அம்மா மெதுவா போயிட்டு இருக்காங்க, முட்டுறதுக்கு டைம் வந்தாச்சுன்னா அவன் என்ன பண்றான்? சைட்ல பார்த்துட்டு இருக்கிறவன் தட்டுன்னு அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டான். அப்படிங்கும் போது அவன் நினைச்சிருந்தா போதுங்க, இவங்க நல்லதுக்காக அதை பண்றான், அதனால அந்த அம்மாவுக்கு கண்டிப்பா கீழே விழுந்தது ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஆனா அது அவனுக்கு என்ன கிடையாது? பாப்பம் கிடையாது. ஆனா அதே ஆளு தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த அம்மா கீழே தள்ளி விட்டு கழுத்துல ஓட்டுக்குது, கையில ஓட்டுக்குதுல புடிக்கிட்டு போனா பாப்பம். புரியுதுங்க? அதனாலதான் சொல்றது, கர்மம் அதனுடைய பலனை தானே கொடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்க there need a conscious being to decide whether it is dharma or adharma. A conscious being is needed. ஒரு சேத்தன அறிவுள்ள ஒரு ஆள் தான் இந்த இடத்த முடிவு பண்ண முடியும். என்னன்னு, இந்த கர்மம் இந்த பையன் பண்ணினது அந்த அம்மாவை தள்ளி விட்டது தர்மமா அதர்மமானு யாருங்க முடிவு பண்ணணும்? அங்க ஒரு ஜடம் எப்படிங்க முடிவு பண்ணும்? ஒரு சேத்தனம், that is ஈஸ்வரா. ஒரு சேத்தன வஸ்து இஸ் நீடட் டு டிசைட். அவன் தள்ளி விட்ட கர்மம் தர்மமான அதர்மமான முடிவு பண்றதுக்கு ஈஸ்வராய சேத்தன வஸ்து இஸ் நீடட். யார் அங்க முடிவு பண்றாருன்னா ஈஸ்வரஹா. அவருதான் இறைவன், அவருதான் முடிவு பண்றாரு. இவன் மனதால நினைச்சு நல்லது பண்ணணும்னு நினைச்சான், அதுக்கப்புறம் அந்த அம்மா கீழே விழுந்து கை ஒடிஞ்சிருக்கலாம், ஏதோ ஆயிருக்கலாம், ஆனா அது அவனுக்கு என்ன கிடையாது? பாப்பம் கிடையாது. அவனுடைய ஆட்டிடியூட் என்ன? அந்த அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல பண்றானா. டு ஃபைண்ட் திஸ் ஆட்டிடியூட் a conscious being is needed. ஏன்னா சில ஒரு ஒரு குரூப்பே இருக்காங்க, என்னென்ன கர்மா அதற்குண்டான பலனை தானே தரும். நிரீஸ்வர சாங்கியான்னு ஒரு குரூப்புங்க. நிரீஸ்வர சாங்கியம் ஒரு மதமே இருக்குது நம்ம இதுல. சாங்கியர்கள்ல நிரீஸ்வர சாங்கியா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரங்கிறதே கிடையாது. நீர் ஈஸ்வரனா ஈஸ்வரனை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்க? கர்மம் தன் பலனை கொடுத்துரும். அவங்கள நெகேட் பண்றதுக்காக சொல்லப்பட்ட வாக்கியம் தான் இது. ஏன்னா கர்ம பலனை கொடுக்கணும்னா கண்டிப்பா அங்க ஒரு கான்சியஸ்னஸ்,
ஒரு கான்சியஸ் பீயிங் இஸ் நீடட். தனியா கர்மம் அதற்குண்டான பலனை கொடுக்க முடியாது. அது பாபமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் சரி. சோ கர்ம பலன் என்ன பார்த்தோம்? கர்மம்னா என்ன, அதற்குண்டான காரணிகள்லாம் என்ன, எப்படி ஒரு கர்மம் நடைபெறுது. சோ என்ன கன்க்ளூட் பண்ணோம்? அது அனித்தியம். அது ஒரு நித்தியமான சுகத்தை அது அந்த கர்மம் எனக்கு எந்த கர்மமா இருக்கட்டுங்க, கோவில் அப்படி நான் பெரிய பூஜை புனஸ்காரம் பாராயணம் சகசிரநாம பாராயணம் கன பாராயணம் ருத்ர பாராயணம் எது வேணா வச்சுக்குங்க, அது எனக்கு நித்தியமான. ஏன்னா அது அனித்தியம். ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடியுது. நீங்க ருத்ர கண பாராயணம் பண்ணீங்கனாலுமே ஸ்டார்ட்ஸ் வித் பாயிண்ட் எண்ட் அட் பாயிண்ட். அனித்தியம். அது எனக்கு நிலையான சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்காதனால முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன பார்த்தோம்? கர்ம பலனை கொடுப்பதற்கு ஒரு கர்மத்துக்கு என்ன வரும்னு பார்த்தோம்? கர்ம பலன். அந்த கர்ம பலன் கண்டிப்பா ஒரு கான்சியஸ்னஸ் ஈஸ்வரன் தான் கொடுக்க முடியுமே தவிர கர்மம் தானே அதற்குண்டான பலனை கொடுத்து கொள்ள முடியாது. ஜடம் என்ன பண்ண முடியாது? இங்க இருக்கிற ஒரு பென்சில் இங்க இருக்கிற பேனாவை உதைக்க முடியாது. இங்க இருக்கிற பென்சில் இந்த பேனாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. ஏன்னா அது ரெண்டு என்னது? ஜடம். இதை ஏத்துக்கிறோம். அப்புறம் எப்படிங்க கர்மம் என்னதுதான்? அதே மாதிரி ஒரு ஜடம், அது தனக்குண்டான பலனை தானே கொடுத்து கொள்ள முடியாது. புரிஞ்சுங்களா? இது கர்ம பலன் எதையெல்லாம் சார்ந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். புண்ணிய பாப்பங்கிறது பலன்னு பார்த்தோம். அடுத்தது இதை கொடுக்கிற அந்த ஈஸ்வரன் வந்துட்டார். இப்போ அவருடைய இலக்கணம் என்ன? ஹூ இஸ் ஈஸ்வரா? ஏன்னா ஈஸ்வரனை படிக்காமல் கர்மத்தை படிக்க முடியாது. ஏன்னா அவர்தான் கொடுக்கிறாள். அதனால அடுத்து யாரை பத்தி பார்த்தாகும்? நம்ம ஈஸ்வரகா. ஈஸ்வரன் யாருன்னா அவர் அனைத்தையும் அறியக்கூடியவர், சர்வஜ்ஞக. அவருக்குண்டான இலக்கணங்கள் நம்ம 2-3 பார்க்கலாம். இறைவன்கிறது யாரு? இந்த உலகத்தை படைத்தவர், சிருஷ்டிகர்த்தா. அவருக்கு பேர் என்ன? ஈஸ்வரக. அவர் படைத்தவர் தான் இந்த தேவதைகள் எல்லாருமே. வருண தேவதை நீங்க பாத்தீங்களே, நட்சத்திர தேவதைகள் எத்தனை, 1-2 அத்தனை தேவதைகளையும் படைத்தவர் ஈஸ்வரக. அவரு தான் சர்வஜ்ஞகனா, எல்லாவற்றையும் சாமான்யமாகவும் அறியக்கூடியவர். சர்வ வித்து, ஒன்றொன்றை பற்றியும். இப்ப இந்த பையன் தள்ளிவிட்டான், ஏன் தள்ளிவிட்டான், இது புண்ணியமா பாப்பமா, இந்த மாதிரி ஒரு ஜீவனுடைய புண்ணிய பாப்பத்தையும் அதை ஆளுகின்ற சக்தி, புண்ணிய பாப்பத்தை கொடுத்து அவர் ஆள்பவராக இருக்கிறார். அதனால அவருக்கு பேர் என்ன? ஈஸ்வரக. ஐஸ்வர்யஸ்ய பாவம் ஈஸ்வரக. அனைத்தையும் அவர் ஆளக்கூடியவர். வாட் யூ மீன் பை ஈஸ்வரா? ஐஸ்வர்யஸ்ய பாவம் உடையவர், ஆளும் தன்மை உடையதுனால அவருக்கு பேர் ஈஸ்வரர். எப்படிங்க அவர் ஆள்றாருன்னா தர்ம பலத்தை கொடுத்து ஆளுகிறார். ஒவ்வொரு ஜீவனையும் அவர் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் பேர் ஈஸ்வரக. அவர் அனைத்தையும் சாமானியமாக அறியக்கூடியவர். ஒவ்வொரு சர்வவித்து, ஒன்றொன்றை பற்றியும் தனித்தனியான ஜீவனை பற்றி அறியக்கூடியவர். அவர் எங்கேயும் இருக்காரு. அடுத்தது விஷ்ணு லோகத்துல உட்கார்ந்துருக்காரா, சிவலோகத்துல உட்கார்ந்துருக்காரா, பிரம்மலோகத்துல உட்கார்ந்துருக்காரா, சொர்க்கத்துல உட்கார்ந்துருக்காரா, எந்த லோகத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார்? சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல அந்த இறைவன் அமர்ந்திருக்கிறார் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவர் வேற எங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? ஒரு இடத்துக்கு இறைவன் ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிட்டாருன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களை நீங்களே நெகேட் பண்ணிக்கிறீங்க. எங்கும் இறைவன், தூணிலும் துரும்பிலும் இருக்கிறான் இறைவன் சொல்லிட்டு அவர் போய் விஷ்ணு லோகத்துல உட்கார்ந்துருக்கார், அங்க உட்கார்ந்துருக்கார், இங்க உட்கார்ந்துருக்காருன்னா முரண்பாடான கருத்துகள். தூணிலும் துரும்பிலும் இருப்பவர் அங்க எங்க போனார்? விஷ்ணு லோகத்துக்கு. சோ எங்கும் இருப்பவர் ஈஸ்வர தத்துவம், சர்வவியாபி, எங்கும் வியாபித்திருக்கிற அறிவு சொரூபம், எக்ஸிஸ்டன்ஸ், அறிவு சொரூபம் தான் யாரு? ஈஸ்வரகா. சோ சர்வவியாபி. இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். அவருக்கு இந்த கர்ம பலனை கொடுக்கறதுனால இன்னொரு அவருக்கு கர்ம பல தாத்தான்னு ஒரு பேர் இருக்கு. கர்ம பலத்தை தாத்தான சமஸ்கிருதத்துல கொடுப்பவர் அர்த்தம். சோ ஈஸ்வரனுக்கு இப்ப என்னென்ன பார்த்தோம்? சர்வஜ்ஞக. ஏன் ஈஸ்வரன் பேரு? அனைத்தையும் ஆள்பவதால், ஐஸ்வர்யஸ்ய பாவம், அவருக்கு ஈஸ்வரன் பேரு. அடுத்து சர்வஜ்ஞகனா, சாமானியமாக இருப்பதனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிற ஞானம் உடையவர். அதனால் அவர் சர்வஜ்ஞகா. சர்வவித்துனா ஒரு ஜீவனுடைய புண்ணிய பாப்பத்தையும் லிஸ்டையும் கணக்கில் வைத்து இருந்து அதன் மூலியமாக அவர் ஆள்கிறார். சோ சர்வவித்து. அடுத்தது கர்ம சர்வசக்தின்னு சொல்லிட்டே போலாம். இந்த உலகத்தை சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர், பலம் படைத்தவர். அடுத்தது சர்வவியாபி, எங்கும் வியாபித்திருப்பவர். அந்த ஞான சொரூபம், எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் பிரின்சிபல், பியூர் சுத்த ஞான, சுத்த புத்த படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சொரூபமான அந்த ஈஸ்வரன் எங்கும் வியாபித்திருப்பவர். ஏன் நமக்கு கண்ணுக்கு தெரியலனா அவர் வெளிப்படுகிற இடம் தான் நமக்கு தெரியுது.
அவர் எங்கும் வியாபித்து வெளிப்படுகிற இடம் என்ன? ஒவ்வொரு ஜீவராசியினுடைய மனதிலும் அவர் எப்பவுமே 24/7 வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். He is the source of ஞானம். இப்ப எனக்கு ஒரு அறிவு எனக்குள்ள வருது அப்படின்னா, ஒன்றை அறிகின்ற சக்தி எனக்கு கிடைக்குதுன்னா, அந்த ஈஸ்வரனுடைய சேத்தனத்தை ஈஸ்வரா lends its existence and consciousness to me. ஈஸ்வரன் என்ன பண்றாரு? lends his existence and consciousness to me, to the mind. அப்ப மைண்ட் என்ன பண்ணுது? அது இருப்பையும் ஞானத்தையும் மனம் பெற்று இந்த உடலுக்கு கொடுத்ததுனாலதான் நான் ஒன்ன அறிய முடிகிறேன். சோ இந்த சரீரம் ஒன்னு அறியுது அப்படின்னா, வித்தவுட் ஈஸ்வராஸ் ஹெல்ப், அவருடைய கான்சியஸ்னஸும் எக்ஸிஸ்டன்ஸும் இல்லாம இந்த மனம் என்ன பண்ண முடியாது? கான்சியஸா இருக்க முடியாது. அப்போ இது எந்த ஒரு செயலையும் செய்வதில்லை. சோ இந்த சரீரத்திற்குள் இருந்து கொண்டு செயல்படுபவர் ஈஸ்வரகா. அனைத்து செயல்களையும் இந்த சரீரத்துக்குள் இருந்து செய்விப்பவர். அதாவது லென்சிஸ் கான்சி. அவர் இதை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார். இது நல்லது நீ செய்யி, இது நீ கெட்டது செய்யாத. இப்ப டியூப் லைட் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து நமக்கு வேலை செய்ய வைக்குது. இப்ப கிளாஸ் லைட் வேணும், சூரிய ஒளி இல்லாம நம்ம இந்த செயல் நடைபெறுவதில்லை. ஆனா சூரியன் ஏய் நீ பண்றது தப்பு, ஏய் நீ பண்றது சரினா சொல்லுதுங்க. அந்த மாதிரி அந்த செயல் நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது ஈஸ்வர தத்துவம். பட் எந்த செயலிலும் அது தலையிடணும். அன்டச்டு பை தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் சரீரா அண்ட் மனம். மனதிலே வெளிப்பட்டாலும் ஈஸ்வர தத்துவம் மனதிலே வெளிப்பட்டாலும் அந்த மனதில் இருக்கிற அழுக்கினாலேயோ அந்த உடம்பில் இருக்கிற வியாதி ஷட் விகாரத்தினாலேயோ எதனாலையும் அன்டச்டு. இது இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். ஈஸ்வரன் மனதிலே வெளிப்பட்டாலும் எந்த மனதினுடைய விகல்பத்தை அதனை சொல்ல அந்த கல்மஷங்கினால் தொடப்படாதவர் ஈஸ்வரகா. இப்படிப்பட்ட ஈஸ்வரர் தான் ஒரு ஜீவனுடைய கர்ம பலத்தை கொடுக்கிறாரு. அவர்தான் ஒரு சரீரத்திலும் செயலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பதான் நமக்கு என்ன குறையும்? அகங்காரம் குறையும். ஏன் நாம என்ன நினைச்சிருக்கோம்? நான் செஞ்சேன், நான் பண்ணினேன், எனக்கு இது ரிசல்ட் வேணும், எனக்கு நான் இதை பண்ணினேன். நான்கிறால் எங்க இருக்கிறோம்? அகம் பிரம்மாஸ்மி. அந்த ஈஸ்வர தத்துவ சொரூபம் தான் நான். இதை நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? நான் தான் எல்லா சரீரத்திலும் வெளிப்பட்டு கொண்டு எல்லா சரீரங்களுடைய செயல்பாட்டுக்கும் நான் காரணம். அதுதான் உண்மையான நான். ஹையர் ஐன்னு சொல்லலாம். இதுல என்னது? லோவர் ஐ. அது என்னது? ஹையர் ஐ, கேபிட்டல் ஐ. அதுதான் நான். இதுல என்னது? ஸ்மால் ஐன்னு சொல்லிக்கலாம். எது? நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்? we are doing some actions. இது லோவர் ஐ. நாம எதை புரிஞ்சுக்கணும்? ஹையர் கேபிட்டல் ஐய தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய உண்மையான சொரூபம். இஸ் கேபிட்டல் ஐ, நாட் திஸ் லோவர் ஐ. இப்போ இது ஈஸ்வர தத்துவம். இவருதான் என்ன பண்றாரு? நமக்கு கர்மத்துல ஈஸ்வரனை தொடாமல் கர்மத்தை நம்ம சாப்டரை க்ளோஸ் பண்ண முடியாது. சோ இப்படிப்பட்ட ஈஸ்வரன் தான் ஒரு மனதிலும் வெளிப்பட்டு. ஏன்னா நாம பண்றது நம்ம நினைக்கிறதுல எப்படிங்க ஈஸ்வருக்கு தெரியுது? அது தெரியாது. இல்ல ஒரு எழுத்துமா இருக்கிற மனிதனுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாதுங்க. எழுத்துமா நிக்கிற மனிதன், நாய், பூனை, அதுக்குள்ள எதுவும் தெரியாது. மனதிற்குள்ளேயே வெளிப்பட்டு கொண்டிருக்கிற ஈஸ்வரனுக்கு நீங்க மனதில் என்ன நினைக்கிறீங்கன்னு எப்படிங்க தெரியாம போகும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன நாம் நினைக்கிறோமோ அனைத்தையும் அறிபவர் ஈஸ்வரன். புரிஞ்சுங்களா? அப்பதான் நம்ம கர்ம இது தெரியும் போதுதான் நாம தர்மத்தை விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு இதுக்கு வருவோம், பிடிப்புக்கு வருவோம். ஓ, இறைவன் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மனதில் எண்ணுவதையும் நல்லதாக எண்ணணும், வாக்கு பேசுறதையும் என்ன எண்ணமோ ஆர்ஜவம், அந்த குவாலிட்டி அப்பதான் வரும். எப்போ இந்த தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆர்ஜவம்னு என்னன்னாங்க, என்ன நினைக்கிறோமோ அதையே பேசணும், அதையே செயல்படுத்தணும். வாக் மனஸ், வாக் காய்கம், மூணு ஒரு நேர்கோட்டில் இருக்கிற குணத்துக்கு பேரு ஆர்ஜவம். அதுக்காக நினைச்சதெல்லாம் பேசணுங்கிறது கிடையாது. அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்க. என்னென்ன நினைச்சா அதெல்லாம் பேசிட்டு கூடாது. அப்படி இல்லை, என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் மாத்தி பேசக்கூடாது. பேச்சு என்ன பேசுறோமோ அதை காப்பாற்றும். தசரதன் 2 வரத்தை கொடுத்துட்டு கைகிட்ட அந்த வாக்குக்காக எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சான். அதுதான் வாக் தபஸ். என்ன நினைக்கிறோமோ அதை பேசுறோமோ அதை செஞ்சிடணும். வாக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணிட்டாரு? அவரு நிறைவேற்றிட்டாரு. எஸ், எத்தனை துக்கம் நான் செத்தாலும் சரி கொடுத்த வாக்க காப்பாற்றேன்னு காப்பாத்துறாரு. பாத்தீங்களா? தட் இஸ் தர்மா. ஏன்னா எல்லாம் எனக்கு நினைக்கிறாங்க, இது என்னது? சனாத்தன தர்மம். எது? என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் பேசணும், அதைத்தான் செய்யணுங்கிறது சனாத்தன தர்மம். இதை அழிச்சிட்டு நாம எங்க போறது? புரியல. அதை அவங்க சிந்திக்கட்டும். அடுத்தது இப்போ நாம இதோட என்ன முடிஞ்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அவர் இந்த கருத்தை சொல்லி இதுல இருந்து கர்மத்துல புரிஞ்சுக்கிட்டோம்.
அப்புறம் அவர் என்ன சொல்றாரு மகரிஷி, ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, 2வது ஸ்லோகத்தை இப்ப நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இப்ப நான் சொல்ற இன்ட்ரோடக்ஷன் ஃபார் 2nd ஸ்லோகா. அதுல என்ன சொல்றாரு அவரு, கர்மம்ங்கிறது ஒரு கடல் அப்படிங்கிறாரு. கர்மம்ங்கிறது பெரிய ஒரு கடல்னு ஏன் சொல்றாரு, அந்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஏன் கர்மம்ங்கிறது ஒரு கடல், அதாவது அது ஈஸியா நம்மளால தாண்ட முடியாது அப்படிங்கிறாரு ஜென்ரலா. கர்மங்கிறது ஒரு பெரிய கடல், நீ அதை இறைவனோட உதவி இல்லாமல் உன்னுடைய சுய புத்தி வச்சுக்கிட்டு இந்த கர்மத்தை கடந்து போக முடியும். ஏன்னா கர்மத்தை ஏங்க கடக்கணும், அடுத்த கேள்வி. கடக்கணும் தான் இறைவன் வேணும், கடக்க முடியாது. கர்மம்ங்கிறது ஒரு கடல், அது ஏன் நான் கடக்கணும், செஞ்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன்னா. அப்பதான் நம்ம போன ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் மனிதனுடைய பரிதாப நிலை என்னன்னா, இப்போ என்ன நமக்கு இவ்வளவு நேரம் என்ன புரிஞ்சுது, அவித்தியோட மனிதன் பிறக்கிறான். காமம் இஸ் இன்எவிட்டபிள், கர்மா இஸ் இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. கர்மத்தை பண்ணிட்ட கர்ம பலன் இஸ் ஆல்சோ இன்எவிட்டபிள். சோ புண்ணிய பாப்பம் இஸ் தவிர்க்க முடியாது. அப்படிங்கும் போது அந்த புண்ணிய பாப்பத்தை புண்ணியமா இருந்தாலும் சரிங்க, அது எப்பேற்பட்ட புண்ணியமாக இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு அவன் என்ன பண்ணி ஆகணும், அடுத்த சரீரத்தை எடுத்தே ஆகணும். இது கர்மத்தை செஞ்சா சரி, ஓகே. இது எதுக்கு, இது செஞ்சாத்தானே கர்ம பலன் அடுத்த பிறவி. அப்போ கர்மத்தை பண்ணாம விட்டுலாமா, அடுத்த திங்கிங் அப்படித்தானே வரும். எனக்கு இந்த கிப்பி ஸ்டைல இப்படித்தான், கர்மத்தையே பண்ணாம விட்டுலாமா, கர்மத்தை பண்ணாம விட்டுட்ட, கர்மத்தை பண்ணாதாங்க புண்ணிய பாப்போம். நான் என்ன பண்றேன், அனிமல்லாம் வாழுது பாத்தீங்களா, என்ன பண்ணுது அது போக்தா, இது என்ன கர்மத்தை எடுத்துட்டு வந்ததோ கர்ம பலனா அதை மட்டும் அனுப்பிச்சு போயிடும். புதுசா கர்மத்தை புண்ணிய பாப்பத்தை அதை ஆட் பண்றது இல்ல. அந்த மாதிரி நான் வாழ்ந்துக்கலாமா, அடுத்த பிறவி இல்லாம பண்ணிக்கலாமாங்கிறது ஒரு சிந்தனை. அப்போ கர்மத்தை பண்ண சாஸ்திரம் என்ன சொல்லுது, உன கர்மத்தை பண்ணாமல் ஒரு க்ஷணம் கூட உன்னால இருக்க முடியாது. சோ என்ன பரிதாபமான நிலை, நல்லா யோசனை பாருங்க. கர்மத்தை பண்ணுனா புண்ணிய பாப்பம், கர்மத்தை பண்ணாம ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதவாறு இறைவன் படைச்சிட்டாரு. ஏன்னா பசிக்கும், பிக்ஷாம் தேவி போய் எடுத்துதான். அப்படிப்பட்ட கர்மத்தை சன்னியாசியா வாங்கி போனீங்கனாலுமே அவரு சன்னியாசியா இருக்கிறனும் உடல் ரட்சணார்த்தம், உடலை பாதுகாப்பதற்காக கண்டிப்பா கர்மத்தை செஞ்சுதான் ஆகும். ஏன் பசிக்கும், பிக்ஷாந்தேவி எடுத்தாலும் அவர் என்ன பண்ணிதான் ஆகணும், சாப்பிட்டுதான் ஆகணும். சோ அதுல என்ன நடக்கும், புண்ணியம் பாப்போம். சோ என்ன பரிதாபமான நிலை, அதுதான் அவர் சொல்றாரு. கடல்ல போய் நடுவுல மாட்டிக்கிட்டா எப்படி மூழ்கி எந்திரிப்போமோ, உயிர் விடுற வரைக்கும் என்ன பண்ணுவோம், தொத்தக்குன்னு மேல வருவோம், அப்புறம் உள்ள போவோம், மறுபடியும் தொத்தக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் ஒரு மனிதனும் பிறக்கிறான். ஏன் கர்மத்தை செய்யாமையும் இருக்க முடியாது. இப்ப நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவித்யா இருக்கிறதுனால கர்மத்தை செய்யாம இருக்க முடியாது. சரி, கர்மமே வேண்டான்னு விட்டுட்டோ வாழ முடியாது. ஏன் உள்ள யார் உட்கார்ந்துருக்கா, மனதுக்குள் அவித்தியைன்னு இருக்கிற வரைக்கும் நீ கர்மத்தை விட்டுட்டன்னு சொல்லி வாழ முடியாது, விடவும் முடியாது. இந்த சரீரம் அதற்கு வாழ அமைக்கப்படவில்லை. சோ இதுதான் என்ன சொல்றாரு அவரு, கடல். இதை எப்படி கடக்கணும், இந்த புண்ணிய பாப்பத்தை கடந்து அடுத்த பிறவி இல்லாமல் எப்படி பண்ணிக்கிறது. இந்த ஜென்மத்தில் என்னோட நான் பண்ண புண்ணிய பாப்பத்தில் இருந்தாலும் சஞ்சித்த அடுத்த பிறவி கொடுக்கறது யாரு, அந்த சஞ்சித்த மூட்டை. அதான் அவர் கடலுங்கிறாரு. நீ பாக்குறது இந்த பிராரப்தம் மட்டும் கர்மம் இல்லப்பா, உன்னோட தோல்ல அழுக்கு மூட்டை மாதிரி எதை தூக்கிட்டு இருக்கிற, புண்ணிய பாப்பம்ங்கிற அழுக்கு மூட்டை ஒவ்வொரு ஜீவனும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறான். அது பெரிய கடல். ஏன்னா அதுல என்ன இருக்கு, என்ன பாப்பம் பண்ணோம், அதை எப்படி கழிக்கணும், எதுவும் தெரியாது. இப்ப வாழ்ந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டோம். இனிமேல் பிராரப்தம் எத்தனை நாளைக்கு இருக்குது, அதுல என்னென்ன அனுபவிக்கணும், எது சுகம், எது நல்லது, அது எப்ப வரும், அது எப்ப நம்மள கஷ்டம் கொடுத்துக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கூட ஏதாவது ப்ரீ பிளான் பண்ணி வச்சலாம், அதுவும் தெரியாது. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, கடல், தப்பிக்க முடியாத கடல். ஏன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி தத்தி பத்தி வெளியில வந்துடலாம், நடுக்கடல் உளுந்தா தப்பிக்க முடியாது. அப்போ யார் அங்கு நமக்கு உதவி செய்ய முடியும்னா இறைவன். இப்ப நம்மளுடைய பரிதாபமான நிலை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அதை உணர்ந்தவங்க தான் ஈஸ்வரனை போய் பிடிப்போம். ஏன்னா அவரை தவிர நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த மனிதர்கள், லோக்க மனிதர்கள் யாருனாலையும் முடியாது, யாருனாலையும் முடியாது. யார போய் பிடிக்கணும், ஈஸ்வரன். அப்ப ஈஸ்வரனை பிடிக்கணும் அப்படின்னா யாரோட துணை கொண்டுதான் அவரை போய் பிடிக்க முடியும், மாதா பிதா குரு காமிக்கிறத யாரு, ஈஸ்வரன். சோ குருவையும் ஈஸ்வரனையும் பிடிச்சாதான் இந்த சொன்னப்பட்ட நாம இப்ப நீங்க எந்த ஒரு பிரச்சனை, இந்த கடலில் மூழ்கி இருக்க பாத்தீங்களா, அது தப்பிக்கிறதுக்கு ஈஸ்வரனை தான் பிடிக்கணும். அதுதான் சரணாகதி ஆகுதல். அப்படின்னு எதை கொண்டு சரணம் பண்ணணும்,
புத்தியை, வேதத்திடம் என் புத்தி, இறைவனிடம் சரணாகுதல், சரணடைஞ்சிட்டு இறைவனை சரணாகதி சரணாகதி அப்படின்னா எந்நேரம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் ராமர்ப்பணம் சொல்றது சரணாகதி. அது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் சரணாகதி. உண்மையான சரணாகதி என்பது எனக்கு இந்த உலகத்தை பற்றி, மக்களை பற்றி, இறைவனை பற்றி என்னென்ன பிலாசபி நான் வச்சிருக்கிறேனோ தத்துவங்களை, ஆக என்ன பண்ணணும், இறைவனோட காலில் வச்சிடணும். வச்சுட்டு இறைவன் என்ன சொல்றாருன்னு வேதங்களை கற்று, உபனிஷத்துக்கள், இந்த மாதிரி மெயின் உபனிஷத்துக்கள், ஆனா அவர் சொன்ன வார்த்தை உபனிஷத்துக்கள், உபனிஷத்துக்களை கற்று அப்புறம் அந்த நாம் உள்ள வச்சிருக்கிற பிலாசபியை ஒன்னொன்னா நெகேட் பண்ணி இறைவன் சொல்வதை புரிந்து கொள்வதுதான் சரணாகதி. அர்ப்பணம், ஈஸ்வரன் அர்ப்பணம் பண்றா சரணாகதி ஆகுதுன்னா இது அர்த்தம். இதை பண்ணுவதன் மூலியமாகத்தான் என்ன பண்ண முடியும், இந்த கடலில் இருந்து ஒருவன் அது என்ன சொல்றாரு, மகாதத பெரிய கடல், கடக்க முடியாத கடல், அதுல இருந்து நாம தப்பிக்க முடியும். அடுத்தது அதனால என்ன சொல்றாரு, கர்மம்ங்கிறது. அடுத்த பாயிண்ட் அதுல இவர் அடுத்து இந்த ஸ்லோகத்துல 2வது ஸ்லோகத்துல அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, கர்ம பலன் நிலை இல்லாதது. கர்மத்தோட பலன் பார்த்து இப்ப கர்மம் நிலை இல்லாதங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு. இப்ப 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, கர்மம் நிலை இல்லப்பா, கர்ம பலனும் என்னது, நிலை இல்லை. கர்ம பலனும் என்னங்க, ஒரு பாப்பம் வரும்போது நம்ம சுகமாக அனுபவிக்கிறோம். அந்த சுகம் எதுல இருந்து வந்தது, நான் செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியம் என்ன ஆகும், கழியக்கூடியது. நீங்க பெரிய புண்ணியம் பண்றீங்க, சொர்க்கம் போறான், நிறைய புண்ணியமா பண்ணி 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 அக்கௌண்ட்ல நிறைய புண்ணியம் ஏற்றி வச்சுக்கிட்டு எங்க போறோம், சொர்க்கம். சொர்க்கத்துல போய் எதை தெரியுங்களா செலவு பண்ணு, காசு இருந்தா இப்ப நம்ம இங்க லோக்கல்ல ஒரு ஊருக்கு போறோம்னா எதை செலவு பண்ணிட்டு வருவோம், காசை செலவு பண்ணிட்டு வருவோம். இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறோம், புண்ணியத்தெல்லாம் சேர்த்து வச்சுதான் அங்க போறோம்னா அங்க போய் எதை செலவு பண்ணணும், புண்ணியம். ஒரு சுகத்துக்கும் ஒரு புண்ணியம் டொக்கு டொக்குன்னு கழிஞ்சுக்கிட்டே வரும். புண்ணியம் கழிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம இங்கதான் பிறக்கணும். சோ அவர் என்ன சொல்றாரு, கர்ம பலனை நம்பி இருக்காத, கர்மத்தும் அனித்தியம், கர்ம பலனும் என்னதான் அனித்தியம். ஒரு சுகம் வந்துட்டா தொடர்ந்து உனக்கு அதே சுகத்தில் இருக்கணும்னு வாழ்க்கையில் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த சுகத்தை நீங்க அணுவிக்க என்ன குறைஞ்சிட்டு இருக்குது, அந்த அக்கௌண்ட் இருக்கிற புண்ணியம், உங்க அக்கௌண்ட் இருக்கிற புண்ணியம் குறையத்தான் நம்ம எதை அணுவிக்கிற உலகத்துல, சுகம். இப்ப பாப்பம் எப்படி குறையுது, நீங்க துக்கத்தை அணுவிக்க என்ன அக்கௌண்ட்ல குறைஞ்சிட்டு வருது, பாப்பம். சோ எப்போ நம்ம பிராரப்தத்தில் எடுத்துட்டு வந்த சுகமும் புண்ணியம் அதுதான் சுகத்தை கொடுக்குது. சோ பிராரப்தத்தில் இருக்கிற புண்ணியம், பிராரப்தத்தில் இருக்கிற பாப்பம் கம்ப்ளீட்டா கழிச்சிட்டோம்னா டெத். அதுதான் அதுக்கு எத்தனை பிரீத்துல நீங்க அந்த புண்ணிய பாப்பத்தை கழிக்கணுங்கிற அக்கௌண்ட் எடுத்து வச்சுதான் நம்ம பிறக்கிறோம். சோ அவர் என்ன சொல்றாரு, கர்ம பலனும் என்னது அனித்தியம். ஒரு கர்ம பலன் நீங்க சுகமாக வருது அப்படின்னா அது தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா கழிஞ்சு அது புண்ணியம் கழிஞ்சா அது போயிடும், அவ்வளவுதான். அது எவ்வளவு நாளோ எவ்வளவு மாசமோ எவ்வளவு வருடமோ அது கழிஞ்சுன்னா அது போயிடும். அதே மாதிரி துக்கமும் நிலையானது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு துக்கம் வந்துட்டா ஐயோ இந்த துக்கத்திலிருந்து நான் மீண்டு வந்துருனா வர முடியாது போல்றக்கே, ஆயுசுக்கு நல்லா மாட்டிக்கிட்டேன் போல்றக்கே. அப்படி அல்ல. புண்ணியம் எப்படி சுகத்தின் மூலியமாக புண்ணியம் கழிகிறதோ அதே போல் நீங்க துக்கத்தை அனுபவிக்கும் போது உங்க பாப்ப க்ஷயம், அது புண்ணிய க்ஷயம். சுகத்தை அனுபவிக்கும் போது என்ன க்ஷயம் ஆகுது, புண்ணிய க்ஷயம். பாப்பத்தை அனுபவிக்கும் போது துக்கத்தை அனுபவிக்கும் போது பாப்பம் என்ன ஆகுது, க்ஷயம். ரெண்டு கழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சோ வாழ்க்கையில் ரெண்டு மாறி மாறிதான் வரும். எப்பவுமே நான் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறதே அறியாமை. எப்படிங்க இருக்க முடியும், எப்பவுமே நான் சுகமா இருக்கணும், how it is possible? நம்ம அக்கௌண்ட்ல புண்ணிய பாப்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி சுகமட்டு வரும். சோ என்ன நம்ம செட்டப், நம்மளுடைய விஷன் எப்படி இருக்குது உலகத்துலனா, எனக்கு எது வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், சுகமும் வரலாம் துக்கமும் வரலாம். ஏன் அது நான் செஞ்சது, நான் தான் அங்க அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிச்சுதான் கழிக்கணும். அது இறைவனோட ஈஸ்வரனுடைய ஆர்டர், அது யாரும் மாத்த முடியாது. சோ நான் தான் அனுபவிக்கணும். அதுக்கு உண்டான கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் என்னது, பிரேயர். கொஞ்சம் இந்த ப்ரே பண்ணு, அதை பண்ணுங்க, இதை மந்திரத்தை படிங்க, இந்த பாராயணத்தை பண்ணுங்க, இந்த சங்கல்ப வைங்க சொல்லி கொடுக்குறோம். அது தலைக்கு வர்றது கொஞ்சம் தலைப்பாக போற அளவுக்கு கொஞ்சம் குறைத்து கொள்ள முடியும் பிரேயர் மூலியமாக. பட் we cannot nullify our papas. we cannot அனுபவித்து தான் கழிக்க வேண்டுங்கிறது இறைவனுடைய கட்டளை, ஈஸ்வரனுடைய நீதியா வச்சுங்களா. அதுதான் என்ன சொல்றாரு, அப்போ அந்த கர்ம பலன் என்னது, நிலையற்றது. சோ வாழ்க்கை ஃபுல்லா நாம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்னா, ஒன்னா கர்மம், அதுல வர கர்மத்தை செய்யறோம், அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறோம், திருப்பி கர்மத்தை பண்றோம், கர்ம பலனை அனுபவிக்கிறோம். இப்படி போவது முக்தியை கொடுக்காது. முக்தின்னு என்னங்க,
டெம்பரரியா பெர்மனண்டான ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி. துக்கமும் 100%, சுகமும் ஆனந்தமும் 100% ஆனந்தம், 100% துக்க நிவிருத்தி, ஆனந்த பிராப்தி. அதுதான் என்னதுங்க? முக்தி. ஜீவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நிலையை அடைவதற்கு நீங்க செய்யற கர்மம் அது என்ன வேணா இருக்கலாம். தியானம், உபாசனை, மெடிடேஷன் சொல்றீங்க பத்தியில, ஏதோ ஒரு கர்மம், எந்த கர்மமாக இருந்தாலும் அது உங்களுக்கு என்ன தெளிவாய்க்கணும்? எனக்கு மோட்சத்தை, ஆனந்த பிராப்தியை, துக்க நிவிருத்தி 100% ஆத்தியந்திக சுகத்தை கொடுக்க, நித்யானந்த சுகம் படிச்சுமா இல்லைங்களா, அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற தெளிவு வரணுங்கிறதுக்காகத்தான் இவர் 15 ஸ்லோகங்கள்ல கர்மத்தை பத்தியே தான் பேசுறார். ஆக்சுவலி இவர் யாரை எதிர்க்கிறார்னா பூர்வ மீமாம்சா, அவங்கள நெகேட் பண்றதுக்காக எழுதப்பட்டதுதான் முதல் 15 ஸ்லோகங்கள். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க கர்மகாண்டீஸ். அவங்க கர்மமே எனக்கு மோட்சத்தை கொடுக்கும். எதுங்க மோட்சம்? சொர்க்கத்துக்கு போவதான் மோட்சம். இது பூர்வ மீமாம்சா. கர்மகாண்டத்தையே மட்டும், ஞான காண்டத்துக்குள்ள வராதவர்கள், பட் வேதத்தை ஏத்துக்கிறவங்க. அவங்கள நெகேட் பண்றதுக்காக எழுதப்பட்டதுதான். அவங்க நெகேட் பண்றதுனா அவங்களை தப்புன்னு சொல்லல, அவங்கள புரிய வைக்கிறதுக்காக, அவங்களும் புரிஞ்சு இந்த மார்க்கத்துக்கு வரணும்னு எழுதப்பட்டதுதான் உபதேச சாரத்துடைய ஃபர்ஸ்ட் 15 ஸ்லோகம் வரைக்கும் இந்த கர்மமே தான் போகும். ஆச்சுங்களா? இப்ப நம்ம செகண்ட் ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். அதுக்கு அப்படியே விசாரம் அப்படி தொடர்ந்து வரும். ஏன்னா நமக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனையோ சக்தி இருக்கு. ஒரு நுகரும் சக்தி, பார்க்கும் சக்தி, கேட்டல் சக்தி, சுவைக்கும் சக்தி, ஒரு பொருளை பிடிக்கிற சக்தி, நடந்து போற சக்தி, இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். எந்த ஹியூமன் பீயிங்னால இந்த சக்தியை படைக்க முடியும்? யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் சயின்டிஸ்ட்ல இந்த ஏரியாவுக்கு வரதில்லை. சக்தியை யாரால படைக்க முடியும்? என் தாய் தந்தரா, அவங்களோட யார், எந்த ஒரு மனிதனாலும் இந்த சக்தியை என்ன பண்ண முடியாது. நுகரும் சக்தி கண்டுப்போம். அது யாருது? இறைவன், ஈஸ்வரன் தான் இந்த சக்திகளை படைத்தவர். அவரு தான் கர்த்ரு ஆக்னையா. அவர் அதை படைச்சவர் தான். அதுக்கு என்ன கொடுத்திருக்காரு? அவரு ஆர்டர், ஆர்டினன்ஸ். அதனால அவரு தான் படைச்சவரு. அவருதான் கர்மத்துக்கு உண்டான பிளேனையும் அத நியதியை உருவாக்கியவரும் அவர் தான். அவரு மீறி இங்க என்ன சொல்றது? அணுவும் அசையாது. அதுதான் நடராஜ மூர்த்தியோட நடனமே. அதுதான் இந்த உலகம் நடைபெறுவது என்பது அவருடைய ஆணையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருந்தாலும் அது ரிஃப்ளெக்டிங் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அந்த மீடியத்துல வெளிப்பள்ளினா அனைத்து ஆட்டமும் அடக்கம். அதத்தான் சிவபெருமானுடைய டான்ஸ். ஓகே, அடுத்து செகண்ட் மீனிங் சொல்றேன். 2வது பாடல். கிருதிமகோததௌ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம். ஃபர்ஸ்ட் வேர்டு கிருதி மகோததௌ. நான் உங்களுக்கு விளக்கிட்டேன், மீனிங் மட்டும் எழுதிக்கலாம். கர்மம் என்ற பெரிய சமுத்திரத்தில், புரிஞ்சுங்களா? அப்ப ஏன் சமுத்திரம்னு? சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், அப்புறம் இந்த ஜென்மத்துல பண்ற கர்மத்துக்கு பேரு ஆகாமி கர்மம். அது இறந்ததுக்கு அப்புறம் போய் ஆகாமி எங்க போய் சேரும்? சஞ்சித கர்மம். சோ பெரிய கடல். அது எப்படி ஒரு தேவதா சரீரம் கிடைக்குது? 90% பக்கமா புண்ணியத்தை எடுத்துட்டு வந்தா தேவதா சரீரம், 50% பாப்பம், 50% புண்ணியத்தை எடுத்துட்டு வந்தா மனித சரீரம், 90% பாப்பத்தை எடுத்துட்டு ஒரு 10% புண்ணியத்தை எடுத்துட்டு வந்தா அதோ சரீரம், விலங்கு சரீரம் அல்லது தாவர சரீரம். இந்த மாதிரி கர்மம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அதை நாம என்ன பண்ண முடியாது? சுயமாக நீந்தி கடந்து வர முடியாது. பதன காரணம். கர்மம் என்ற பெரிய சமுத்திரத்தில் நாம விழுவதற்கு காரணம். கர்மம்ங்கிறது என்னங்கிறாரு? ஒரு பெரிய கடல். இப்ப நாம என்ன ஆயிட்டோம்? அதுக்குள்ள விழுந்துட்டோம். பத்தன 10 டு ஃபால் சமஸ்கிருதத்துல பத்தன காரணம், விழுவதற்கு காரணம். பத்தனங்கிற வேர்டு ட்ரிபிள் பி. சோ அது விழுவதற்கு காரணம். விழ எச்சமணிக்கும், விழ காரணம். விழுவதற்கு என்ன காரணம்? காரணம் பலம். அடுத்த வேர்டு கிருதிமகோததௌ பதன காரணம். அடுத்தது பலம் அசாஸ்வதம். பிரிக்கணும் அந்த வேர்டு. பலம் அசாஸ்வதம். கர்ம பலன் என்பதும்
சாஸ்வதம். சாஸ்வதம்னா நிலையானது. இது கர்ம பலன் என்ன சொல்றாரு? நிலையற்றது, பெரிஷபிள். நீங்க ஒரு புண்ணியமா கழிக்க கழிக்க அது என்ன ஆயிட்டே வரும்? உங்க சுகம் ஒரு சுகத்தை கழிக்க கழிக்க புண்ணியம் என்ன ஆயிட்டே வருது? அழிஞ்சிட்டே வரும். கதி நிரோதனம். கதி கதி நிரோதனம். கதினாங்க இந்த இடத்துல முடிந்த முடிவு, மோட்சத்துக்கு. அதெல்லாம் என்ன சொல்றாரு? நிரோதனம். கர்மமெல்லாம் என்னது? இடையூறு. முக்திக்கு இதெல்லாம் என்னது? இடையூறு. இந்த கர்மங்கள் முக்திக்கு இடையூறு. இதை நாம் சரியா புரிஞ்சுக்கணும். ஐயோ அப்ப எந்த கர்மமும் பண்ணக்கூடாதா? சாமி வழிபாடு, பாராயணம், பூதை, அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி நம்ம விளக்கலாம்? ஏன்னா அவர் ஒரு லைனை போட்டு அதுக்கப்புறம் நடுவில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த முக்திக்கு இது என்ன சொல்றாரு? கர்மங்கள், செய்யற கர்மங்கள் உனக்கு இடையூறு தான் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி அவர் சொல்றாருன்னா, இப்போ கர்மத்துடைய ரோல் என்ன? இப்ப கர்மத்தை பத்தி படிச்சோம், கர்ம பலனை பத்தி பார்த்தோம். இந்த இறைவனை அறிகின்ற, மோட்சத்தை பெறுகின்ற, அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை பெறுகின்ற இந்த பாதையில் கதி, இந்த பாதையில் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் கர்மா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மத்துடைய ரோல் என்ன? எது வரைக்கும் நமக்கு கர்மம் உதவி செய்யும்? எதற்குமே நம்ம கர்மத்தினால் உதவி செய்ய முடியாது. சோ நம்ம போற பாதை இறைவனை அறிதல்ங்கிற பாதை, அகம் பிரம்மாஸ்மி ஞானம், எதை வேணா எடுத்துக்க, ஆத்ம ஞானம், மோட்சம், ஜீவன் முக்தி, எதை வேணாலும் அடைகின்ற பாதையில் கர்மம் எந்த அளவு, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் கர்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கர்மம் தான் நமக்கு என்ன பண்ணும்? சித்த சுத்தியை கொடுக்கும், ஏகாக்கிரத சித்தத்தை கொடுக்கும். அப்படின்னு என்ன? ஃபர்ஸ்ட் சித்த சுத்தி. மனத்தில் இருக்கிற கேஷங்கள் போறக்கு பேரு சித்த சுத்தி. ராக துவேஷம், அதிலிருந்து விடுபடுவதற்கு கர்மங்கள் உதவுகின்றன. ஏகாக்கிரத சித்தம், மன ஒருமைப்பாடு, எதன் மூலியமாக? தியானம், உபாசனை மூலமாக மனம் ஏகாக்கிரத சித்தத்தை பெறுவதற்கு கர்மங்கள் உதவுகிறது. இல்லைன்னு சொல்லலை. சோ கர்மங்கள் நீங்க சித்த சுத்தி, அத மனதில் இருக்கிற கர்மத்தை நீங்க எப்படி பண்ணணும்? கர்ம யோகமாக. அது அடுத்த சொல்ல போற வாட் இஸ் மீன் பை கர்ம யோகா. இப்ப என்ன சொல்றாரு? அந்த கர்மத்தை உனக்கு உண்டான கடமையை நீ செய்கின்ற கர்மத்தை எப்படி பண்ணுனா? கர்ம யோகமா பண்ணி பழகினா என்ன கிடைக்கும்? அதே கர்மம், எந்த கர்மம் உன்னை பந்தப்படுத்துதோ அதே கர்மத்தை கர்ம யோகமாக பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? சித்த சுத்தி. சித்த சுத்திக்கும் இது என்ன? சித்த சுத்தி இஸ் ஒன் ஆஃப் த குவாலிபிகேஷன்ஸ் ஃபார் சாஸ்திரா. சாஸ்திரத்தை படித்து இறைவனை புரிந்து கொள்வதற்கு குவாலிஃபைடு மைண்ட் சித்த சுத்தி அதை கொடுக்கும். அதுவரைக்கும் கர்மம் அவசியம். பூஜை புனஸ்காரம் எல்லாமே கர்ம யோகமாக செய்யும் போது, நிஷ்காமமா பண்ணும் போது அந்த கர்மம் கிவ்ஸ் யூ சித்த சுத்தி. மனத்தை தூய்மைப்படுத்தும், அமைதிப்படுத்தும். ஆச்சுங்களா? அடுத்தது இன்னொரு கர்மம் உபாசனா, தியானம், ஜபம், மெடிடேஷன் அவசியம். எது கொடுக்கும்? ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாடு கொடுக்கும். அது அதனுடைய பலன். அது நிஷ்காமமா பண்ணும்போது ஒரு ஏகாக்கிர சித்தத்தை கொடுக்கும், மன ஒருமைப்பாடு. சோ கர்மத்தை வச்சுதான், எந்த கர்மத்தை இவ்வளவு நேரம் படிச்சு பாத்தீங்களா? கர்மம் பந்தப்படுத்துது, கர்மம் பந்தப்படுத்துது, புண்ணிய பாபத்தை கொடுக்குதுன்னு. எந்த கர்மம் உங்களுடைய தர்மம் என்ன வேணா இருக்கலாம், உங்க கடமை. நீங்க டீச்சரா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. எந்த கர்மங்கிறது மாற்று கிடையாது. அந்த கர்மத்தை என்ன ஆட்டிடியூட்ல பண்றையோ, அப்ப என்ன ஆட்டிடியூடு? அதான் ஒரு சுவாமிஜி சொல்றார், நீ கோயிலுக்குள்ள அர்ச்சராக இருக்கலாம், பூசாரியா இருக்கலாம், கோயில் கூட்டனாவும் இருக்கலாம். அந்த கர்மத்தில எந்த பேதமும் கிடையாது. கர்மத்தை அர்ச்சகராக இருந்தாலும் கர்ம யோகமாக பண்ணணும், கோயில் கூட்டனா இருந்தாலும் அதை யோகமாக கர்ம யோகமாக பண்ணும் பொழுதுதான் அவன் அந்த பாதையில் அவனை முன்னேற்றி செல்லும். அந்த கர்மமே, எந்த கர்மம் கொண்டு உங்களை பாதாளத்துல தள்ளுதோ, புண்ணிய பாப்பங்கிற பாதாளத்துல தள்ளுதோ, மாட்டி விடுதோ, அதே கர்மத்தை யூ நீட் நாட் சேஞ்ச் எனி கர்மா. பூசாரியாகவே இருக்கலாம், கோயில் கூற்றனாக இருக்கலாம். பூசாரி ஆகித்தான் கர்மயோகம் பண்ணணுங்கிறது கிடையாது. சோ இப்ப பூசாரியாவும் இருக்கலாம், நீங்க கோயில் கூட்டம்னாவும் இருக்கலாம். பட் ஆட்டிடியூட் கர்ம யோகமாக நீங்க பண்ணும்போது என்ன நடக்குது? சித்த சுத்தி.
அது ஒன் ஆஃப் த அதாவது அந்த குவாலிஃபிகேஷனை பெற்றாத்தான் நீங்க வந்து அந்த மார்க்கத்துக்கு போக முடியும். இறைவனை அறிதல்ங்கிற அந்த மார்க்கத்துல டிராவல் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் சிரவணம் பண்ணணும், விஷயங்கள் காதுல கேட்டு புரியணும்னா மனது என்ன பண்ணிருக்கணும், சித்த சுத்தி அதை கொடுக்கும், கர்மந்தான் கொடுக்கும். கர்மத்தில தூக்கி போட்டுல இதெல்லாம் அடைய முடியாது. ரெண்டாவது ஏகாக்கரத சித்தம், ஒருமைப்பாடு. இது ரெண்டையும் பெறுகிற வரைக்கும் கர்மம் வெகு வெகு அவசியம். தானம், தபம், என்ன தபஸ், என்ன வாக் தபஸ், என்ன எங்கிட்ட இருக்கிற குறைகள்லாம் என்னென்ன, ஏன்னா இறைவன் ஒரு லாங் லிஸ்ட் கொடுத்தாருங்க. சாதன, சதுஷ்டய, சம்பத்தி, முமுட்சுத்துவம், விவேகம், வைராகியம், இதெல்லாம் பெறுவதற்கு கர்ம அவசியம். என்னென்ன? விவேகம், வைராகியம், சம, தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், ஒரு லாங் லிஸ்ட். அப்புறம் முமுட்சுத்துவம், இதெல்லாம் எங்க படிக்க போறோம்? சத்துவபோதத்துல படிக்க போறோம். தீஸ் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ். இப்ப ஜஸ்ட் நேம் மட்டும் சொல்றேன். இதையெல்லாம் பெறுவதற்கும் கர்மம் அவசியம். கர்மத்தை வேண்டான்னு சொல்லல, அது வரைக்கும் கர்மத்தை புடிச்சிருக்கணும். இப்ப டிராவல் ஆகி வந்தாச்சு, ஒரு இதெல்லாம் பண்ணி கர்மத்தின் மூலியமாக எதை பெற்றுட்டீங்க? ஏன்னா நேரம் முயற்சியாக பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு சித்த சுத்தி வந்தாச்சு, ஏகாக்கர சித்தம் வந்தாச்சு. மை மைண்ட் இஸ் ரெடி டு அப்சர்வ் த சாஸ்திர ஞானத்தை பெறுவதற்குண்டான சிரவண மரண நிதித்தியாசனம் பண்றக்குண்டான மனம் தயாராயிருச்சு. அதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும்? அதுதான பாயிண்ட். கர்மம் கொண்டாந்து உங்களுக்கு நிறுத்திடுச்சு. இப்ப என்ன? அதுதான் முக்திக்கு தடைங்கிறாரு. ஏன்னா யாரும் இந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நிலையை பத்தி திங்க் பண்றது இல்லை. இப்ப ஏகாக்கர சித்தம் வந்தாச்சு, பாராயணம் பண்ண, பூஜை பண்ண, புனஸ்காரம் பண்ண, சித்த சுத்தி வந்தாச்சு, ஏகாக்கர சித்தம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருவை நாடி வேதாந்தம் படிச்சு இறைவனை அறியணும். தட் இஸ் அல்டிமேட் கதி, முக்தி. அதை அடையணும்னா இந்த பாதையில வரணும். எது? அந்த சுத்தியை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த கர்மம் உங்களுக்கு உதவாது. ஏன்? அது வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுச்சு. நல்லா யோசனை பண்ணுங்க. அது அதனுடைய வேலையை செஞ்சுட்டு போயிருச்சு. இனி நாமளே புடிச்சு வச்சா வச்சுக்கலாம். ஏன்னா அது என்ன வேலையை உங்ககிட்ட செய்யணுமோ, அந்த கர்மம் எதற்காக இறைவன் கர்மத்தை படைத்தாரோ அது அதனுடைய வேலையை உங்களிடம் முடிச்சிருச்சு. முடிச்சதுங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். சித்த சுத்தி ஏகாக்கர சித்தம் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நான் வந்து கர்மயோகத்தையே தான் பண்ணுவேன், நான் பாராயணத்தையே தான் பண்ணிட்டு இருப்பேன், பூஜையே தான் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல, பேலன்ஸ் பண்ணி போக தெரியணும். இறைவனை அறிவதற்குண்டான நேரத்தை கொடுத்துட்டு நீங்க பாராயணம் பண்ணுங்க. இறைவன் ஏன்னா இங்க வந்தாச்சு, வந்து நீ அடுத்த டிராவல் என்ன? இப்ப கோயம்புத்தூர், இங்கிருந்து கோயம்புத்தூர் போறோம், போய் நடுவில் திருப்பூர்லயாங்க இறங்கிக்குவோம். கோயம்புத்தூர் போறதுக்கு அடுத்த ரூட் என்ன? புடிச்சு போகணும். நம்ம திருப்பூர் வந்து இறங்கிட்டோம்னா என்ன ஆகும்? எப்படி போய் கோயம்புத்தூர் சேர்றது? இது அப்படித்தான் நடக்குது. கர்மத்தின் மூலியமாக நீங்க எதை புடிச்சுக்கிட்டு மேலேறி வந்தீங்களோ அதுல அப்படியே ஊழ்கி போயிருது. எதை பாராயணம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், புனஸ்காரம் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம். எல்லா கோயிலுக்கு போறது, பாராயணம் பண்றது, பூஜை பண்றது, தானம் பண்றது, தர்மம் பண்றது, எல்லாமே அது வேலை செஞ்சு கொண்டா உங்களுக்கு உட்கார வச்சிருச்சு ஒரு இடத்துல. அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்ண தெரியணும். எது முக்கியம்? அதுக்கப்புறம் ஏகாக்கர சித்தம் சித்த சுத்தி பெற்றதற்கு அப்புறம் எது முக்கியம்? இறைவனை பற்றிய ஞான முக்கியம் வந்து நிக்கணும். அப்போ இதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்ல, பிரைமரி அதை கொடுத்து, அது உங்களுக்கு பழக்கத்துல எது தோணுதோ, ஒரு பாராயணம் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல ஒரு கோயிலுக்கு, எல்லாம் என்னது? செகண்டரி ஆயிரும். இட் பிகம் செகண்டரி. பிரைமரி எது? பிரைமரி இறைவனை பற்றி ஞானம் தெரியுதுன்னா எங்கெங்க போய் அறையிறது? அட்டெண்டிங் த கிளாஸஸ். அந்த சித்த சுத்தி ஏகாக்கர சித்த வர வரைக்கும் நம்ம கர்மத்தை பண்ற, பூஜை பண்ற, புனஸ்காரம் பண்றோம். அடைந்ததுக்கு பிறகு நம்ம எங்க வந்துடணும்? இறைவனை பற்றிய சிந்தித்தல். இப்ப என்ன ஆகும்? நீங்க வேதாந்த வகுப்புல வந்து உட்கார்ந்து ஈஸ்வரனை பத்தி இப்ப சிந்திக்கிறீங்க வச்சீங்களா, திஸ் இஸ் தி பெஸ்ட் பிரேயர் டுவர்ட்ஸ் ஈஸ்வரா. நீங்க இந்த நேரத்துல எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் இந்த 1 மணி நேரம் ஈஸ்வரனை பத்தி சிந்திச்சிங்க பாருங்க, இந்த பலனை நீங்க எங்க போனாலும் பெற முடியாது. ஏன்? இங்க யாரை பத்தி சிந்திக்கிறோம்? அந்த ஈஸ்வரனை பற்றி சிந்தித்தல் தான் ஹையஸ்ட் பிரேயர். இதுக்கு மீறின பிரேயர் உலகத்தில் கிடையாது. வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்ணி ஈஸ்வரனை சிந்திக்கிறது தவிர அதை விட மேலான பக்தியும் கிடையாது. ஏன்னா பக்தி இல்லாம நீங்க உள்ள வரவே முடியாது. அதற்கு மேலான பக்தியும் கிடையாது. இங்கதான் பாருங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்கிறோம், பக்தி ஸ்திரமாகும்.
அது வரைக்கும் என்னமோ 4 பேர் சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போனோம், அதான் அப்படித்தான் போயிட்டு இருப்போம். இங்க வந்ததுக்கு அப்புறம் இறைவனை சிந்திக்க சிந்திக்க பக்தி வந்து அந்த இதுக்கு மேல எப்படி இருக்கும், கேட்டாண்ட வாழ்வோம். நல்லா ஏதாவது நல்லது நடந்தா இறைவன் இருக்கார், ஏதாவது கெட்டது நடந்தா இறைவன் இல்லை, இப்படிதான் ஒரு கேட்டாண்ட வாழ்ந்த புத்தி இருந்திருக்கும். பக்தி வருவதற்கு வாய்ப்பில்லை. 100% பக்தி வருவதற்கு வேதாந்த வகுப்புகள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு கஷ்டம் வரும்போது நொந்து போயிடுவோம், இறைவா நீ இருக்கிறியா இல்லையா என்னடா பண்றேங்கிற மாதிரி ஆகி போயிடும். இந்த சிந்திக்க சிந்திக்குதான் நமக்கு ஏன் அது வந்து ஹையஸ்ட் பக்தின்னு சொல்றோம்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவனை பற்றி உண்மையான பக்திங்கிறது வந்து நிற்போம். எல்லாம் இறைவனிடம் சமர்ப்பணம். அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன வரணும், சிரவணம். சிரவணம்னு என்ன, அடுத்த ஸ்டெப் எது, ஏகாக்கிர சித்தம் இதெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, சிரவணம். யார் முக்கேன, குரு முக்கேன சிரவணம். சிரவணம் பண்ண பார்த்து அடுத்து என்ன ஸ்டெப் சொல்றாரு, மனனம். அதுல வர டவுட்லாம் கிளியர் பண்ணு. சத்சங்க போர்டு, எதுக்கு சத்சங்கம், அப்ப போன கிளாஸ்ல படிச்சதுல எது புரியல, எது புரிஞ்சவங்க சொல்லுங்க, புரியாதவங்க கேளுங்க. மனனம் வெரி இம்பார்ட்டன்ட். சத்சங்கம் இஸ் மனனம். அடுத்தது நிதித்தியாசனம். அது இஸ் லாங் வே டு கோ. இதெல்லாம் எந்த ஞானத்தை பெற்றமோ அதில் ஊறுதல். ஏதாவது எந்த புதிய ஞானத்தை மனம் பெற்றதோ அதில் மனதை நிறுத்தி பழக்குதல். எந்த புதிய ஞானத்தை என் மனம் பெற்றதோ அந்த ஞானத்தில் மனதை நிறுத்தி பழக்குதல் நிதித்தியாசனம். அது மனனத்துக்கு அப்புறம். புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் த ப்ராசஸ். இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு இந்த செகண்ட் ஸ்லோகத்துல சொல்லி, என்ன அர்த்தம், கர்மம் என்ற அதாவது அதில் விழ காரணம் என்ன, காரணம் நம்ம இருக்கிற போன ஸ்லோகத்தில் இருக்கிற கனெக்ஷன். ஏன் நம்ம போய் இந்த கடல்ல விழுந்தோம், அவித்யா, காம, கர்ம பலன். இது நம்ம தப்பு எதுவும் இல்லை, விழுந்தாச்சு. அது எதுவுமே நிலை இல்லாதது. நீ பிடிச்ச கர்மமும் நிலை இல்லாதது, உங்கள்கிட்ட அதனால வர கர்ம பலனும் நிலை இல்லாதது. அதை வச்சுக்கிட்டு முக்திங்கிறது என்னதுங்க, நிலையான பூரண ஆனந்தம், சாஸ்வதம். அதை பெறுவதற்கு இந்த கர்மம் உனக்கு நேரடியாக உதவாது. அப்படி புரிஞ்சுக்கணும். உதவாதுன்னு சுத்தமா தூக்கி போட்டது இல்ல, நேரடி சாதனம் அல்ல கர்மம். எப்படி, இன்டைரக்ட் சாதனம். ஏன், அந்த கர்மம் தான் உங்களுக்கு அந்த குவாலிபிகேஷனை கொடுக்குதுங்க போது இன்டைரக்ட் மறைமுகமான சாதனம். கர்மம் எல்லாம் என்னது, ஃபர்ஸ்ட் சாதனம், அது புரியணும். ரெண்டாவது நேரடியான சாதனம் அல்ல, வெறும் உபாசனையே எதுவும் பண்ண முடியாது. கர்மம் எதுவும் பண்ண, கர்மயோகமும் நமக்கு ஞானத்தை கொடுக்காது. அப்ப அதெல்லாம் என்னது, மறைமுகமான சாதனம். இதை புரிஞ்சுக்கிறது தான் அவர் அடுத்தது கர்மத்தை கர்ம யோகமாக எப்படி செய்யறது. ஏன்னா சொல்லிட்டாரு, கர்மங்கிறது நீ கர்ம யோகமா பண்ணி நீ வந்து சித்த சுத்தி அடைஞ்சுக்கோ. அப்போ நம்ம கேட்போம், எப்படிங்க கர்ம யோகம்னா என்ன, எப்படி பண்றது? இது பகவத்கீதையில் நம்ம வெரி டீட்டெயிலா பார்த்துட்டு இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஒரு குருஜி சொல்லுவாரு, அதாவது கர்மமோ கர்ம பலனோ பெண்ணது அழியக்கூடியது. ஒரு அழியக்கூடிய ஒரு அழுகி போன ஒரு பஞ்சாமரம் செய்யலான்னு எடுக்கிறீங்க, பழம் அழுகி போச்சு. அந்த பழத்தை தெரியாம நீங்க பிணைஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நல்ல பழத்தை போட்டீங்கனாலும் அது அழுகுனது தான், இல்லைங்களா? அதுதான் அவர் சொல்லுவாரு, அழுகுனதோட அழியக்கூடியதோட அல்லது அழுகுனதோட எதை கூட்டினாலும் சரி எதை கழித்தாலும் சரி மிச்சம் இருக்கிறது என்னதுதான், அழுகுனது. அந்த அறிவு இருக்கணும். அதாவது அனித்தியத்தோட நீங்க என்னத்தை ஆட் பண்ணாலும், இது அனித்தியம் தான், அதோட பெரிய ஒரு கர்மத்தை, எந்த கர்மத்தை ஆட் பண்ணாலும் அது என்னது, அனித்தியம். சரிங்களா? அதான் சொல்றாரு. அது நம்ம என்னன்னாங்க, நமக்கு 2 இடத்துல சுகம் கிடைக்கும். அதுதான் நம்ம மயங்குறோம். ஃபர்ஸ்ட் அந்த கர்மத்தை பண்ணும்போது நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும், பண்ணிட்டுன்னு ஒரு திருப்தி, ஆஹா, அதுல போய் அடிக்ட் ஆயிரும். அப்புறம் கர்மத்துல சில பேர், அப்புறம் அந்த கர்ம பலன்ல சில பேர் அடிக்ட். இப்படி செஞ்சா இது கிடைக்கும், இப்படி செஞ்சா இது கிடைக்கும்னா அந்த கர்ம பலன்ல போய் ஒட்டிக்கிறது. ஒன்னா எங்க ஒட்டுறோம், கர்மத்தில் ஒட்டிக்கிறோம். இல்லையா போய் கர்ம பலன் ஒட்டிக்கிறோம். ஏங்க ஒட்டுறோம், அஜ்ஞானம், மாயா பிளேஸ் ரோல். அப்புறம் அவங்களுக்கு வேலை வேண்டாமா? அவங்க அழகா ட்ரிக் பண்ணி எங்க ஒண்டி ஒட்ட வச்சுட்டாங்க. சில பேர் கர்மம், சில பேர் கர்ம பலன். சோ இது ரெண்டு என்னது, உங்களை கொண்டு எங்க விட்டுருச்சு, கடல். அது தெரியறது இல்ல, கடல்ல விழுந்துட்டோங்கிறது தெரியறது இல்ல. இருந்தாத்தான், ஏன்னா கடல்ல விழுந்துட்டோன்னு தெரிஞ்சாதான் அவன் தப்பிக்க ஆரம்பிப்பான். ஆக இங்கேயே நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு இருந்தா இருந்துக்க வேண்டியதான் ஆயிடுச்சுக்கும், இல்லைங்களா? விழுந்த இடம் கடல்னு தெரியும், சமுத்திரம். அதுதான் அவர் அதுல அழகா சொல்றாரு. அடுத்தது 3வது ஸ்லோகம். ஒரு டைம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். டைம் ஆனது கம்மி இல்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.